வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரைஸு, சப்பாத்தி, இட்லி இதுகளுக்கு தொட்டுக்கிறாப்புல மாங்காய், கத்தரிக்காய் வச்ச ஒரு பச்சடி. இது முன்னாடியெல்லாம் பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாதம் வடிச்சிட்டு விறகடுப்பில் பண்ணச்சில் அந்த தணல்லே இதை சொருகி வச்சுருவாங்க. அந்த சூட்டில் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் மசித்து செய்வாங்க. நான் இன்றைக்கி நம்ம ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறோம். இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்கறி எல்லாமே வெட்டி எடுத்தாச்சு. ஒரு 6-7 கத்தரிக்காய், ஒரு மாங்காய், 2 தக்காளி, ஒரு 4-5 பச்சை மிளகாய். பேன் ஆன் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடுங்க. பேனில் எல்லா இடமும் எண்ணெய் படட்டும். மாங்காய், கத்தரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், ஒரு கை பூண்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துடுங்க. அடுப்பை சிம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துட்டு பாருங்க. இப்போ இதோட தோலெல்லாம் எடுத்துடலாம். தக்காளி, மாங்காய், அதே போல் கத்தரிக்காயெல்லாம் எடுத்துருங்க. இன்னொரு பேன் வச்சிடலாம். அதில் ஒரு தாளிப்பு கொட்டிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு, சீரகம், கடுகு சீரகம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் கட் பண்ணது. வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக வந்த உடனே நறுக்குன இஞ்சி, 2 ஆர்க்கு கருவேப்பிலை வதக்கிடலாம். நல்லா சுருண்டு வரட்டும். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்துச்சு, ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சாச்சு. இப்போ மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 3/4 டீஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள். இது சேர்த்துடலாம். மசாலா வெந்தாச்சு. எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விடுங்க. மசாலா கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுடுங்க. டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கிடுவோம். ஏற்கனவே நம்ம காய் வேக வைக்கச்சில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பேலன்ஸ் உப்பு இதில் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி. இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற கத்தரிக்காய், மாங்காய், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒரு மேஷர் வச்சு மசிச்சு எடுத்துடலாம்.
எல்லாமே நல்லா மசிஞ்சிடணும். பிரியாணிக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், புலாவ் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். பிளெயின் ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா குழைவா வேக வச்சு வச்சுடுங்க. இது போதும். இப்போ இந்த மசாலாவும் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு மசிச்சு வச்சிருக்கிற காய், மாங்காய், தக்காளி, கத்தரிக்காய் மிக்ஸை உள்ளால சேர்த்துருங்க. நல்லா கலந்துடலாம். உப்பு இப்போ செக் பண்ணிக்கிடுங்க, மிக்ஸ் பண்ணிட்டு. இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். ஃபைனலாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். நம்மளோட மாங்காய் கத்தரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.